நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டு பூஜை அறையிலும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சிலையோ படமோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோமாதா சிலை தாங்க. ஆமாங்க, இந்த ஒரு சிலை இருந்தால் போதும். இதிலே அனைத்து தெய்வங்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இடம் பெற்றிருப்பதாக ஐதீகம். கோமாதா உடம்பு முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவர்கள் முனிவர்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கோமாதாவோட பின்புறத்தில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாக ஐதீகம். அதனால் அவசியம் இந்த இடத்துல மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வைக்கணும். இந்த கோமாதாவை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே தரையில் வைக்கக்கூடாது. இதை மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி, நாணயங்கள், லக்ஷ்மி ஆகர்ஷண தன ஆகர்ஷண பொருட்களை வச்சு தான் நீங்கள் வைக்கணுங்க. அதை மாதிரி இந்த கன்று இந்த பசுவோட காம்பை நோக்கி இருப்பது மாதிரி நீங்கள் சிலையை வாங்கணும். கன்று முகமும் பசு முகமும் ஒன்றை பார்ப்பது மாதிரி சில சிலைகள் இருக்கும். அதை மாதிரி வாங்காதீங்க. இப்படி வச்ச மாதிரி நீங்கள் வாங்குவது தான் ரொம்ப நல்லது.